அனைவருக்கும் ராஜசெல்வம் யூடியூப் சேனல் சார்பாக அன்புடன் உங்களை வரவேற்கிறேன். இன்று முருகன் பற்றிய தகவலை நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, முருகனுடைய அருள் நமக்கு கிடைக்க வேண்டும். நம்ம அதற்கு என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா, இதெல்லாம் நீங்கள் கடைப்பிடிக்க முயற்சிகள் செய்ய வேண்டும். இதை நீங்கள் கடைப்பிடிப்பது உங்களுக்கு மிகவும் நல்லது. இதில் ஒரு சில விஷயங்கள் கடைப்பிடிப்பது மிகவும் கடினமாக இருந்தாலும் நிச்சயமாக அதை நம்ம கடைப்பிடிக்க முயற்சி செய்ய வேண்டும். முருகன் பக்தர்கள் அனைவரும் முருகனை நம்ம சரணாகதியோடு அடைந்து வழிபாடு செய்யும்போது, இதெல்லாம் நம்ம கடைபிடித்து நம்ம வழிபாடு செய்யும்போது இன்னமும் நமக்கு முருகனுடைய அருளுக்கு கிடைக்கும். நம்ம கூடவே அனுதினமும் நம்ம கூடவே தான் முருகன் இருப்பார். என்னென்ன செய்ய வேண்டும் முதலாவதாக அப்படின்னா, நமக்கு புராண கதைகளில் சொல்லப்பட்டிருக்கிறது என்ன அப்படின்னா, அதாவது கந்த புராணத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது என்ன அப்படின்னா, பாவம் செய்யக்கூடாது, தர்மம் செய்ய வேண்டும், ஆணவம் அப்படிங்கிறது இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுல நிறைய சொல்லப்பட்டிருக்கு. அதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா, பாவம்னா நமக்கு என்ன அப்படின்னா, ஒருவருக்கு தண்ணி கேட்குறாங்க அப்படின்னா தவிச்ச வாய்க்கு தண்ணி கொடுக்க வேண்டும். அவர்கள் தண்ணி கேட்டால் நாம் கொடுக்க வேண்டும். யார் ஒருவர் தவிச்ச வாய்க்கு தண்ணி கொடுக்குறாங்களோ அவர்கள் கோடி புண்ணியம் செய்ததற்கு சமமாகும். இந்த பாவத்தை மட்டும் நம்ம செய்யவே கூடாது. தண்ணி கொடுக்காமல் இருக்கவே கூடாது. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா, சாப்பிடும்போது அவர்களை எழுப்பி விடக்கூடாது. இப்போ ஒருத்தர் நம்ம இல்லத்திலே இருக்கட்டும், சாப்பிட்றாங்க அப்படின்னா, ஏதாவது ஒரு அர்ஜெண்ட்டாக வேலை வருதுன்னா அவங்கள உடனே அந்த இடத்துலேருந்து நீங்கள் டக்குன்னு எழுப்பக்கூடாது. சாப்பிடட்டும், மெதுவாக சாப்பிட்டு நம்ம மெதுவாக போகலாம் அப்படிங்கிறத நம்ம இருக்க வேண்டும். அப்படி நம்ம கடைபிடிக்க வேண்டும். சாப்பிட்றவங்களே நம்ம எழுப்பினாலும் அது மிகப்பெரிய பாவம் அப்படிங்கிறது புராணத்தில் சொல்லப்பட்டு இருக்குது. அதனால் சாப்பிடுவர்களே நம்ம எப்போதும் எழுப்பவே கூடாது. சாப்பிட்றதுக்கு உணவு தானம் செய்வது மிக மிக நல்லது. முடிந்த அளவுக்கு தானம் செய்யும். சாப்பிட்டவங்களை அந்த ஒரு பந்தியில் போய் உட்காருவாங்க. இதில் நிறைய நம்மளே பார்த்துருப்போம். அவங்கள எழுப்பி விட்டுறது, கொஞ்சம் ஏழ்மையாக இருப்பாங்க அப்படின்னா எழுப்பி விட்டுறது, அது மிகப்பெரிய பாவம். அந்த மாதிரி அந்த தவறு செய்யக்கூடாது. இப்போ அவங்க சாப்பிட உட்கார ஆரம்பிக்கும்போது இன்னொருத்தவங்க யாராவது வசதியானவங்க வந்துட்டாங்க அப்படின்னா அவங்கள எழுப்பி விட்டு உட்கார வைக்கிறதுலாம் மிகப்பெரிய பாவம். அந்த மாதிரி செய்யக்கூடாது. அதே மாதிரி நம்ம இல்லத்திலே பார்த்தீங்க, ஏதாவது ஒரு குடும்ப பிரச்சனை இருக்குது அப்படின்னா அவர்கள் சாப்பிட்டு இருக்கும்போது எனக்கு அது எடுத்துகிட்டு வா, இது எடுத்துகிட்டு வா அப்படிங்கிறத நம்ம சொல்லக்கூடாது. மெதுவாக அவங்க சாப்பிட்டு முடிச்ச பிறகு அவங்கள வேலை வாங்குங்க. அவங்க சாப்பிட்டுட்டே இருக்கையில் அவங்கள போட்டு நம்ம சாப்பிட்ற விடுறது கூட அவங்களுக்கு பிடிக்காமல் நம்ம அதை செய்யக்கூடாது. இது முக்கியமாக ஒரு குடும்பத்துக்குள்ளே இது நடக்கும். அவங்க எப்போது ஒருத்தவங்க சாப்பிட்றாங்களோ அந்த நேரம் அவங்கள கொஞ்சம் டார்ச்சர் பண்ணுறது, இது ஒரு சில பிரச்சனை உள்ள குடும்பத்தில் இந்த மாதிரி நடக்கும். அந்த மாதிரி பண்ணவே கூடாது. சாப்பிட்றவங்களை எழுப்புறதும் மிகப்பெரிய பாவம். இதெல்லாம் முருகன் மன்னிக்கவே மாட்டார். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா, ஆணவம் இருக்கக்கூடாது. நான் தான் அப்படிங்கிற ஆணவம் இருக்கக்கூடாது. முருகன் பக்தர்களுக்கு ஆணவம் என்பது இருக்கவே கூடாது அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா, கோபங்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்க வேண்டும். ஆணவம், நான் தான் எல்லாம் அப்படிங்கிற ஆணவத்தை நம்ம அழிக்க வேண்டும். எப்படி அழிப்பது ஆணவத்தை அப்படிங்கன்னா, அது பிறக்கும் போதே நம்மளுடைய உடம்புல உரியுறதே, நம்ம எப்படி அதை அழிக்கிறது அப்படின்னா, முருகனை சரணாகதி அடைந்தா அப்படின்னா அழியும். அந்த ஆணவம் நமக்குள்ளே இருக்கிற ஆணவம் அழியும். எப்படி சூரபத்மனை வதம் செய்து மயிலையும் சேவலையும் தன் அருகே வச்சு அன்பாக பார்த்து கொட்டாரோ, அதே போல் பார்த்திங்கன்னா நமக்கு இருக்கிற கோபத்தையும் ஒரு ஆணவத்தையும் அவர் அழித்து நம்மளை அன்பாக பக்தராக ஏற்றுக்கொண்டு நம் கூடவே அவர் இருப்பார். அதனால் நமக்குள்ள ஆணவம் இருக்கின்றது, கோபங்கள் அதிகமாக இருக்கிறது, மற்றவர்களுக்கு நம்ம பிரச்சனை கொடுக்குற மாதிரி நம்மளுடைய பேச்சுகள் இருக்கின்றது, அடுத்தவர்களை காயப்படுத்துகிற மாதிரி நம்மளுடைய வார்த்தைகள் இருக்கின்றதுன்னா அதை நீங்கள் குறைத்து கொள்ள வேண்டும். அதை நீங்கள் உணர வேண்டும். முதலாவதாக நம்ம இப்படி பேசுகிறது தவறு அப்படிங்கிறது நீங்கள் உணர்ந்தாலே முருகன் உங்களை ஆசீர்வதிக்கப்பட்டார் அப்படிங்கிறது அர்த்தம். ஏன்னா உணரணும். முதல்ல உணராமையேவும் நான் இப்படி தான் இருப்பேன் அப்படின்னு முருகனுடைய பக்தர்களாக இருக்கிறதுக்கான நமக்கு தகுதி இல்லை அப்படிங்கிறதான் அர்த்தம். தெரியாமல் நம்ம 1000 தவறு செய்யலாம், தெரிந்து ஒரு தவறு கூட செய்யக்கூடாது. தெரியாமல் நீங்கள் 1000 தவறு இல்லை, 1,00,000 தவறு செஞ்சாலும் கடவுள் உங்களை மன்னித்து கொண்டு தான் இருப்பார். ஆனால் தெரிந்து சின்னதாக ஒரு தவறு செஞ்சாலும் அவர் மன்னிக்க மாட்டார். அதனால் கோபம், ஆணவம், தாங்கிற அகங்காரம் அனைத்தையுமே நம்ம உடைக்க வேண்டும். அதை முயற்சி செய்ய வேண்டும். இதுதான் பார்த்தீங்கன்னா அனைவரிடமே இருக்கிற ஒரு முக்கியமான குணம்.
கோபங்கள், ஆணவம் அப்படிங்கிறது எல்லோருக்குமே பொதுவாக இருக்கும். எந்த இடத்துல நம்ம கோபப்பட வேண்டுமோ அந்த இடத்துல மட்டும்தான் கோபப்படணும். அது கூட மிகப்பெரிய தவறு. அது முருகன் பக்தர்களாக இருக்கும்போது கோபப்பட தேவை கிடையாது. நம்ம முருகனே சரணகதி அப்படிங்கிறத அடைந்து விட்டோம் அப்படின்னா அது நமக்கு தேவையே கிடையாது. ஒரு அமைதி, ஒரு சாந்தம் அனைத்துமே உங்களுக்கு வேண்டும், மகிழ்ச்சி வேண்டும் அப்படின்னா முருகனை சரணாகதி அடைந்துட்டீங்க அப்படின்னா கோபத்தையும் சரி, எரிச்சலையும் சரி அனைத்தையுமே விட்டு விடுங்க. ஒரு ஆணவத்தை வந்து விட்டுவிடுங்க. நான் தான் எல்லாம் அப்படிங்கிறது தான் ஆணவத்தை வந்து விட்டுடுங்க. எல்லாருமே பொதுவானவர்கள் தான். கடவுள் வந்து எல்லோருக்குமே சமம்தான். அதனால் பார்த்திங்கன்னா இதெல்லாம் நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா கடவுளுடைய பார்வை நம்ம மீது நேராக விழும். அதனால் நம்ம வந்து இதெல்லாம் ட்ரை பண்ண பாருங்கள், இதெல்லாம் முயற்சி செய்யுங்க. நிச்சயமாக நம்மளை திருத்த முடியும். எல்லாரையுமே வந்து உடனே திருத்த முடியாது. கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுடைய பக்தி, முருகன் மேலே இருக்கிற பக்தி உண்மை அப்படின்னா நம்மளால் திருந்தி கொள்ள முடியும். அதனால் முயற்சி செய்யுங்கள். அடுத்ததாக பார்த்திங்கன்னா, ஒரு இல்லத்தில் பார்த்திங்கன்னா தாய் தந்தையை மதிக்க வேண்டும். எந்த ஒரு பெண் தாய் தந்தையை, அவள் பெற்ற தாய் தந்தையை, அந்த ஆண் பெற்ற தாய் தந்தையை மதிக்கிறார்களோ அந்த இல்லத்தில் முருகன் இருக்கிறார். முருகனுடைய ஆசீர்வாதமும் இருக்கும். பெற்றவர்களை கண்ணீர் சிந்த விட்டோம் அப்படின்னா நம்ம 7 ஜென்மத்துக்கும் அந்த பாவம் நம்மளை விட்டு விலகாது. பெற்றவர்களுடைய வாயில் விழுந்தோம் அப்படின்னா அந்த வாழ்க்கை நமக்கு வந்து சரி இருக்காது. அதனால் பெற்றவர்களை கண்ணீர் கலங்காமல் பார்த்து கொள்வது அவர்களுடைய மகள்களோட கடமைகள். பெற்றவர்களை வந்து ஒருபோதும் பார்த்திங்கன்னா பேசக்கூடாது, அவமானமாக பேசக்கூடாது, அதாவது அவங்கள அசிங்கப்படுத்தக்கூடாது. நம்ம வளர வரையும் அவங்க எவ்வளோ கஷ்டப்படுத்தி வளர்த்துருப்பாங்க. அதற்கப்புறம் பார்த்திங்கன்னா திருமணமான பிறகு ஒரு ஆட்டம் ஆடுவது, ஏதாவது ஒரு வகையில் வந்து ஒரு பெற்ற தாய் தந்தையை பார்த்திங்கன்னா கொஞ்சம் கஷ்டப்படுத்துறது, இதெல்லாம் படுத்தக்கூடாது. அவங்க உங்ககிட்ட பணமோ பொருளோ எதுவுமே எதிர்க்க மாட்டாங்க. ஒரு உண்மையான அன்பு, அம்மா சாப்பிட்டியான்னு நீங்கள் கேட்குற ஒரு வார்த்தை அவங்களுக்கு 1 கோடி பணம் கொடுத்ததுக்கு சமமாகும். அந்த ஒரு வார்த்தையை நீங்கள் கேட்டாலே போதும். நீங்கள் கோடியாக அவங்களுக்கு கொடுக்கணும் அவசியம் இல்லை. அவங்க பக்கத்தில் இருந்து என்னம்மா நீங்கள் நல்லா இருக்கிறீங்களா, ஒரு ஃபோனில் 1 நிமிடம் நீங்கள் பேசினா போதும். எத்தனை பிள்ளைங்க அவங்க அம்மா அப்பாக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கீங்க? 1 மணி நேரம், ஒரு அரை மணி நேரம், ஒரு நாள் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கீங்களா? கிடையாது. எல்லாம் அவசர உலகத்தில் இருக்கிறதுனால தானாக போயிட்டு ஒரு ஃபோனுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். அதாவது ஒரு படத்திற்கோ, ஒரு சீரியலுக்கோ, ஒரு தேவையில்லாத பேச்சுக்கோ பார்த்திங்கன்னா மணிக்கணக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. ஆனால் பெற்ற தாயிட்ட ஒரு 5 நிமிடம் ஃபோன் பேச மாட்டாங்க. அப்படி இருக்கும் பிள்ளைகளுக்கு எந்த காலத்திலும் இறைவனோட அருள் வந்து பரிபூர்ணமாக கிடைக்காது. இறைவனை நம்ம வணங்குவதை விட தாய் தந்தை வணங்கும் பிள்ளைகள் தான் பார்த்தீங்க அப்படின்னா எப்போதும் எந்த நிமிடமும் இறைவனோட ஆசையால் வளரும் பிள்ளைகள். தாய் தந்தை அன்பு உங்களுக்கு கிடைத்தது அப்படி என்றால் இறைவனோட அருள் வந்து உங்களுக்கு பரிபூர்ணமாக இருக்கின்றது அப்படிங்கிறது அர்த்தம். நீங்கள் இறைவனை கையெடுத்து கும்பிட தேவையே கிடையாது. அவருடைய பார்வை உங்கள் மீது படும். ஆனால் தாய் தந்தையை மதிக்க வேண்டும். அவர்களுடைய நலனை நம்ம வந்து பார்க்க வேண்டும். அவர்களுக்கு என்ன சந்தோஷம் அப்படிங்கிறத பார்க்க வேண்டும். அவர்கள் கஷ்டப்பட்டு நம்மளை வளர்த்தவர்கள். அவர்களை நம்ம என்னன்னு கேட்கல அப்படின்னா அந்த இறைவன் கூட நம்மளை வந்து என்னன்னு கேட்க போகிறது கிடையாது. அதனால் ஒரு தாய் தந்தை தான் பிள்ளைங்களை வந்து எந்த அளவுக்கு வந்து நல்லா வளர்த்து வராங்களோ அதே போல் ஒரு தாய் தந்தை அன்பு தான் நம்மளை நல்ல நிலைமைக்கும் கொண்டு வரும். அதனால தாய் தந்தையை மதிக்கும் பிள்ளைகள், தாய் தந்தையை வந்து கவனிக்கும் பிள்ளைகள் என்றுமே இறைவன் பார்வையில் இருக்கும் பிள்ளைகள் அப்படிங்கிறத வந்து என்றைக்கும் மறக்காதீங்க. தாயிட்டையும் தந்தைட்டையும் ஒரு 5 நிமிடம் பேசி பழகி பாருங்கள். உங்களோட இறைவனை உங்கள் கூட இருப்பதை உங்களால் உணர முடியும். முருகன் வந்து நிறையா புராணத்தில் பார்த்தீங்க அப்படின்னா தாய் தந்தையை விட்டுட்டு தான் அவர் போனதாக வந்து கதைகள் அதிகமாக இருக்கும். ஆனால் அவர் தாய் தந்தைட்ட போனாலும் தாய் தந்தைட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டு போனதுனால தான் அவர் வந்து வெற்றி அடைந்தார். பழனியில் போயிட்டு அவர் வந்து இருந்து அவருக்குன்னு ஒரு ஆட்சி செய்தார் அப்படிங்கிற நம்ம நிறைய கதைகள் படிச்சிருக்கோம் பார்த்தீங்களா. தாய் தந்தைட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு தான் அவர் சென்றார். அதனால் ஒரு தாய் தந்தையை மதிச்சா மட்டும்தான் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு நல்ல நிலைமைக்கு வர முடியும், நம்ம நல்லா வாழ முடியும், ஒரு வாழ்க்கையில் நம்ம சிறப்பாக இருக்க முடியும். அப்படின்னா தாய் தந்தையை மதிக்க வேண்டும். தாய் தந்தையை மதித்தாலே நமக்கு வந்து தெய்வத்தோட அருள் வந்து பரிபூர்ணமாக கிடைக்கும். இது என்று நம்ம மறக்கக்கூடாது. இதுவரை உங்களுடைய தாய் தந்தையை நீங்கள் கவனிக்கல அப்படின்னா கூட இன்னுமே ஒரு முருகன் பக்தர்களாக இருக்கிறீங்க அப்படின்னா ஒரு 5 நிமிடம் அவங்களுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஃபோனில் தான் டைம் பார்த்திங்கன்னா அதிகமாக நம்ம ஸ்பெண்ட் பண்ணுறோம். கட்டாயமாக ஒரு தாய் தந்தைக்குன்னு ஒரு அரை மணி நேரம் ஒதுக்குங்க.
எதையாவது பேசுங்க, என்னத்தையாவது பேசுங்க, பேசிட்டே இருங்க. அவங்களுக்கு கொஞ்சம் மனசு ரிலாக்ஸ் ஆகும். அவங்க வந்து கூட இருக்கிற வரை, அதாவது ஒரு பெண்ணும் ஒரு ஆணும் வந்து கூட இருக்கிற வரை அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஒரு திருமணம் ஆன பிறகு அவங்க வந்து தனிமையில் இருப்பாங்க. அப்போ அதை வந்து நம்ம வந்து தினமும் போய் நம்ம பக்கத்தில் போய் இருக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. ஒரு 5 நிமிடம் ஒரு ஃபோனில் பேசினாலே போதும். இதுதான் பார்த்தீங்கன்னா நிறைய போய் கேட்டு பாருங்கள், ஒவ்வொரு பெரியவங்கிட்ட போய் கேட்டு பாருங்கள். அவங்களுடைய வாழ்க்கையில் பிள்ளைங்க என்னன்னு கூட கேட்காம நிறைய பிள்ளைங்கள் இருப்பாங்க. அப்படி இருக்கக்கூடாது. ஒரு திருமணமான பிறகு ஒரு மனைவி பேச்சை கேட்டோ கணவன் பேச்சை கேட்டுட்டோ பார்த்தீங்கன்னா ஒரு பெற்ற தாய் வந்து மதிக்கிறது கிடையாது. ஒரு பெற்ற தாய் என்னமான்ங்கிறது போய் கேட்கறது கிடையாது. அவங்களுக்கு என்ன தேவைங்கிறது நினைக்கிறது கிடையாது. அவர்கள் பெற்ற தாயை கட்டாயமாக மதிக்க வேண்டும். அப்படி உங்களுடைய மதிப்பும் அன்பு உண்மையாக இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு இருக்கிற 1000 பிரச்சனை வந்தாலும் சரி, அந்த தாயோட அன்பு அந்த இறைவனிடம் போராடி உங்களை காப்பாற்றும். நிறைய பேருக்கு வந்து தாய் அன்பால் தான் பார்த்தீங்கன்னா 1008 பிரச்சனை சரியாக இருக்கும். அந்த தாய் அன்பால் தான் பார்த்தீங்கன்னா அப்படின்னா மரணத்தை தொட்டு திரும்ப உயிரோடு வந்திருப்பாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தாயோட தந்தையோட அன்பால் மட்டும்தான் நமக்கு வந்து அது சாத்தியமாகும். அவங்களுடைய அன்பு வந்து நமக்கு வந்து பரிசுத்தமானது. அந்த அன்பை வந்து எப்போதுமே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து அதை வந்து நிராகரிக்கப்படக்கூடாது அந்த அன்பு. அதனால் அவர்களே நம்ம சற்று கொஞ்சமாவது கவனிக்க வேண்டும். உங்களால் முடிந்த அளவு ஒரு 5 நிமிடம் அவங்களுக்காக ஒரு நாளைக்கு ஸ்பெண்ட் பண்ணி பாருங்கள். உங்கள் வாழ்க்கை சிறப்பாக அமையும். அனைத்து பிரச்சனையும் உங்களுக்கு வந்து முருகன் தீர்த்து வைப்பார். முருகன் வந்து சொல்லப்பட்டதே இந்த தாய் தந்தையர் மதிக்கும் தான். ஒரு சில முருகர் பக்தர்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஏகப்பட்ட பிரச்சனைகள் வந்து இருந்திருந்தா அப்படின்னா அந்த தாய் மண்டியிட்டு முருகனை வழிபாடு செய்யும்போது அந்த பக்தருக்கு வந்து அந்த தாய் அந்த முருகன் பக்தர் இருப்பதனால் அந்த பிள்ளைகளுக்கு வந்து வாழ்க்கை சிறப்பாக அமையும். பிரச்சனையிலேருந்து தீர்த்து வைத்திருக்கா. இது நிறைய உண்மையிலேயும் நான் பார்த்துருக்கிறேன், நிறைய கதைகளையும் நான் படிச்சிருக்கிறேன். அதனால் பார்த்தீங்கன்னா முருகனோட அருளும் மட்டும் இல்லை, கடவுளுடைய அனுகிரகம் வேண்டும் அப்படின்னா தாய் தந்தையை நம்ம மதிக்க வேண்டும். அடுத்ததாக அடுத்தவர்களுக்கு நம்ம எந்த தீங்கு நினைக்கக்கூடாது. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இவன் நல்லா இருக்காளே, அவள் பாரு அத்தனை வசதியோடு இருக்கிறா, எனக்கு பாரு ஒன்றுமே இல்லை, அவன் பாரு எப்படிலாம் வாழ்கிறான், நமக்கு பாரு ஒரு சம்பளத்தை காணோம், இப்படி வாழ்கிறோம் அப்படிங்கிற எண்ணமே உங்களுக்கு வேண்டாம். உங்களுக்கு இறைவன் எவ்வளோ கொடுத்துருக்கிறாரு, ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் கொடுத்துருக்காரா, 500 ரூபாய் கொடுத்துருக்காரா, போதும் அப்படிங்கிற எண்ணத்தோடு நீங்கள் வாங்க. உங்களுக்கு இறைவன் அதிகமாக கொடுப்பார். மற்றவர்களுடைய உங்களுடைய வாழ்வில் வந்து கம்பேர் பண்ணாதீங்க. அந்த கம்பேரிஷன் வந்து உங்கள் வாழ்க்கையே அழிக்கும். நீங்கள் மற்றவர்களுக்காக வாழாதீங்க, உங்களுக்காக வாழுங்க. உங்கள் தாய் தந்தைக்காக வாழுங்கள், உங்கள் மனைவிக்கு பிள்ளைகளுக்காக வாழுங்க, உங்கள் கணவனுக்காக வாழுங்க. மற்றவர்களுக்காக நீங்கள் வாழ வேண்டும் அப்படிங்கிறது அவசியமே இல்லை. அவர்களுக்காக நான் வந்து வசதியாக நான் வாழணும், நான் இவ்வளோ நகை போடணும், நான் இப்படி ஜம்முன்னு காரில் போய் இறங்கணும் அப்படிங்கிறதுக்காகலாம் வாழ வேண்டாம். உங்களுக்கு இறைவன் கொடுக்கிறார், கொடுக்கதை வைத்து திருப்தியாக வாழ்ந்து காட்டுங்க. முருகனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். எப்போதுமே நம்மக்கிட்ட இருக்கிறத வைத்து எப்போ நம்ம வாழ பழகிறோமோ அப்போ நம்ம வாழ்க்கை வந்து அடுத்த நொடியிலிருந்து நமக்கு மகிழ்ச்சியாக மாறும். நம்ம வந்து பறக்க எப்போவுமே ஆசைப்படக்கூடாது. நம்ம இருக்கிறத வைத்து வாழ பழகிக்கணும். மற்றவர்களை வைத்து பொறாமைப்படக்கூடாது. மற்றவர்கள் வசதியாக இருப்பாங்க, அவர்கள் செஞ்ச புண்ணியம் அவர்கள் வசதியாக வைத்திருக்கிறது. அவர்கள் வசதியாக இருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து அவர்கள் மீது வந்து பொறாமை கொள்ளக்கூடாது. அவர்கள் புண்ணியம் என்ன கஷ்டப்பட்டு உழைத்திருப்பார்கள், அவர்கள் புண்ணியம் செய்திருப்பார்கள். உழைத்தால் மட்டுமே பணம் நம்மக்கிட்ட ஓட்டும். உழைத்தால் மட்டுமே நம்மக்கிட்ட பணம் வரவும் அதிகரிக்கும். உழைப்பு நமக்கு மிக முக்கியம். அதை விட புண்ணியம் மிக முக்கியம். புண்ணியம் தர்மம் இது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து நம்மக்கிட்ட இருக்கிறத வந்து தங்க வைக்கும், நம்மக்கிட்ட வந்து பெருக வைக்கும். புண்ணியங்களும் தர்மங்களும் யாருக்கு ஒருவருக்கு நம்ம சாப்பாடு வாங்கி கொடுக்குறோமோ, நீங்கள் வந்து ஒரு தடவை யாருக்காவது சாப்பாடு வாங்கி கொடுங்க, அனைத்து பாவங்களுமே உங்களை விட்டு விலகும். நம்ம தெரிந்தும் தெரியாமலும் நிறைய பாவங்கள் செய்திருப்போம், அனைத்துமே விலகும். நமக்கு வந்து நல்ல ஒரு வைப்ரேஷன் நமக்கு கிடைக்கும். நமக்கு வந்து இறைவனோட ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும். அதனால் தானம் தர்மங்கள் செய்வது மிகப்பெரிய நமக்கு பொக்கிஷம் செய்வதற்கு சமமாகும். மிகப்பெரிய பொக்கிஷமே நம்மக்கிட்ட இருக்கின்றது, மிகப்பெரிய புண்ணியங்கள் நம்மக்கிட்ட இருக்கின்றது அப்படிங்கிறதே அர்த்தம். அதனால் நம்ம வந்து மற்றவர்கள் மீது பொறாமை கொள்ளக்கூடாது. அவர்களுடைய வளர்ச்சி அவர்களுடைய உழைப்பால் உருவாக்கப்பட்டது. அதனால் மற்றவர்களை பார்த்து நம்ம எப்போதுமே பொறாமைப்படக்கூடாது. மற்றவர்கள் பார்த்து நம்ம அதே போல் நம்ம வாழ வேண்டும் அப்படிங்கிறதுக்காக நம்மளுடைய சந்தோஷத்தை நம்ம இழக்கக்கூடாது. அவர்கள் போலவே நான் இருப்பேன், அவர்கள் போலவே நான் வாழ்வேன், அவர்கள் போலவே நான் காரில் தான் போவேன் அப்படின்னு இருந்தோம் அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கை வந்து நரகமாகிடும். உங்களுக்கு பிடித்தது போல் உங்களுடைய இல்லத்தில் வாழ பழகிக்கோங்க. அது உங்கள் வாழ்க்கையை வந்து முன்னேற்றத்தை கொடுக்கும். மற்றவர்கள் மீது நம்ம வந்து ஆணவம் வரக்கூடாது, கோபங்கள் வரக்கூடாது, பொறாமை குணம் வரக்கூடாது.
அப்படிங்கிறது வந்து மிகவும் முக்கியம். நம்ம வந்து மற்றவர்களை கம்பேர் பண்ணி பேசக்கூடாது. நம்ம வந்து அடுத்தவர்களை வந்து மதிக்காமல் இருக்கக்கூடாது. அனைவருக்குமே நம்ம மதிப்பு கொடுக்க வேண்டும். அதான் இறைவன் வந்து நம்மளை மதிப்பார். அதற்கப்புறம் மிகவும் முக்கியம் பார்த்தீங்க அப்படின்னா, இது எல்லாருடைய இல்லத்தில் நடக்கிற ஒவ்வொரு விஷயமும். நிறைய வீட்டில் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே எல்லாரையும் வந்து பிடிச்சு போயிறது கிடையாது. ஒரு சில பேரை பிடிக்கும், ஒரு சில பேரை பிடிக்காது. அவங்கள பற்றி எப்போ பார்த்தாலும் குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறது, அவங்கக்கிட்ட எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறது, இந்த மாதிரிலாம் இருக்கவே கூடாது. அது மிகப்பெரிய பாவம். நம்ம வந்து பிடிச்சா பேச போனோம், பிடிக்கலைன்னா அப்படின்னா கொஞ்சம் ஒதுங்கிக்கிட்டோம் அப்படின்னா காலங்கள் அனைத்துமே சரி பண்ணி கொடுக்கும். அதனால பார்த்தீங்கன்னா அவங்கள பார்த்து எப்போ பார்த்தாலும் கொச்சப்படுத்தக்கூடாது, அவங்கள அசிங்கப்படுத்தக்கூடாது, தொந்தரவு படுத்தக்கூடாது, அவங்கள டார்ச்சர் பண்ணக்கூடாது. முக்கால்வாசி நிறைய பேர் வந்து பிடிக்கலைன்னா அப்படின்னா அவங்கள எந்த விதத்தில் டார்ச்சர் பண்ணி அவங்கள எப்படி மன உளைச்சல் ஆக்கணும் அப்படிங்கிறதுல தான் இருப்பாங்க. அந்த மாதிரி பண்ணவே கூடாது. பிடிச்சிருந்தா அவங்கக்கிட்ட ஹாப்பியாக இருங்க, பிடிக்கலைன்னா கொஞ்சம் சற்று அமைதியாக இருங்க. அனைத்துமே இறைவன் சரி பண்ணி கொடுப்பார். கொஞ்சம் நமக்கு சாந்தமும் அமைதியும் கொஞ்சம் பொறுமையும் நம்ம வாழ்வில் மிக 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 முக்கியம். எல்லாமே காலம் நமக்கு சரி பண்ணி கொடுக்கும். அதனால் முருகனுடைய பக்தர்கள் இதெல்லாம் கடைப்பிடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து முருகனுடைய பார்வை நேரடியாக உங்ககிட்ட விழுகும். நீங்கள் முருகனை கையெடுத்து கும்பிடக்கூட தேவை கிடையாது. முருகன் உங்களை வந்து ஆசீர்வாதம் கட்டாயமாக செய்வார். உங்களுடைய இல்லத்தில் இருக்கிற அனைவருக்குமே பார்த்திங்கன்னா துணையாக இருப்பார். கட்டாயமாக இது ஒவ்வொரு பக்தர்களும் நம்ம கடைபிடிக்க வேண்டியது. இது வந்து கந்த புராணத்திலே சொல்லியிருக்கிறது. அதனால் நீங்கள் வந்து நம்மளால் எந்தது முடியுமோ அதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். முக்கியமாக பார்த்திங்கன்னா தாய் தந்தையை மதிங்க. யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா வாழ்வில் சிறப்பாக வாழ்கிறாங்களோ அவங்கள தாய் தந்தை மதித்தவர்கள் தான் சிறப்பாக வாழுவாங்க. எத்தனை பிரச்சனை இருந்தாலும் அவங்களுக்கு வந்து ஒன்றும் இல்லாமல் அந்த பிரச்சனை ஆகுது அப்படின்னா தாய் தந்தை அன்பால் மட்டும்தான். அடுத்தது அப்படிங்கிற அகங்காரத்தை வந்து அழிக்க வேண்டும். எல்லாருமே சமம் தான் அப்படிங்கிறத நம்ம வந்து அந்த எண்ணத்தை கொண்டு வர வேண்டும். அடுத்ததாக நம்ம முடிந்த அளவுக்கு தர்மம் செய்ய வேண்டும். மற்றவர்களுக்கு வந்து தீங்கு செய்யாமல் இருப்பது மிக மிக நல்லது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா முடிந்த அளவுக்கு கடைபிடித்து பாருங்கள். முருகனுடைய அருள் பரிபூரணமாக கிடைக்கும். முருகன் நம் கூடவே இருப்பார். எல்லாருமே இதை உடனே ஒரே நாளில் கடைபிடிக்க முடியும் அப்படின்னா அதுக்கு நிச்சயமாக முடியாது. இதில் இருக்கிற அனைத்துமே நீங்கள் கடைபிடித்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னா மிக மிக நல்லது. இப்போ இல்லை இதில் நான் ஒரு சில விஷயங்கள் நான் கடைபிடிக்க முடியல, நான் கடைபிடிக்கவும் மாட்டேன் அப்படின்னு இருந்தீங்க அப்படின்னா கடைபிடிக்க மாட்டேங்கன்னு இருந்தீங்க அப்படின்னா கடவுள் வந்து ஒரு நாள் உங்களை அதை கடைபிடிக்க வைப்பார். கடைபிடிக்க முயற்சி செஞ்சீங்க அப்படின்னா இறைவன் பார்வை வந்து உங்கள் மீது விழுகும், சீக்கிரமாகவே விழுகும். அவர் வந்து உங்களை ஆசீர்வதிக்க செய்வார். அதனால் முடிந்த அளவு வந்து முயற்சி செய்து பாருங்கள். இறைவன் அருள் பரிபூர்ணமாக இந்த பதிவு வந்து உங்களுக்கு உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதில் இருக்கிறது எல்லாம் நீங்கள் கடைபிடித்திருக்கீங்க அப்படின்னா கமெண்ட்லாம் சொல்லுங்கள். இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ராஜி செல்வம் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்கன்னா தினம் தினம் முருகன் பற்றிய தகவல் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். ராஜி செல்வம்ஸ் சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி.